ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாணவன் அகாடமி. நம்ம பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து நியூ சிலபஸ் படி என்னென்ன கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இயல் 1 பொறுத்த வரைக்கும் இன்பத்தமிழ் வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பார். பாரதிதாசன் வந்து சிலபஸில் நேரடியாக கவர் ஆகிறதுனால அவரை பற்றி எல்லா தகவலும் படிச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அமுது என்று இது பிரித்து எழுதி கிடைப்பது என்னன்னு கேட்பாங்க. அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் நிலவென்று இது பிரித்து எழுதி கிடைப்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிலவு ப்ளஸ் என்று வரும். அடுத்து பாருங்கள் மனம் என்று இது பிரித்து எழுதி கிடைப்பது என்ன வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மனம் ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் பொருள், அதாவது சொல்லினோட பொருள் என்னன்னு கேட்பாங்க. என்னென்ன வார்த்தைன்னு பாருங்கள். நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்பாங்க. உருவாக்கிய. அதுக்கப்புறம் பாருங்கள் பொருத்துக்களை வந்து விளைவுக்கு நீர், இளமைக்கு பால், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல். இதெல்லாம் வந்து பொருத்துக்களை கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் சொல்பொருள், அதாவது நிருமித்த என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்பாங்க. உருவாக்கிய. அடுத்து பாருங்கள் விளைவு, விளைவுனா வளர்ச்சி. சமூகம், சமூகம்னா மக்கள் குழு. அசதி, அசதினா சோர்வு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிருமித்த என்ற சொல்லையும் அசதி என்ற சொல்லின் பொருளையும் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் இது நூல்வெளியில் பொறுத்த வரைக்கும் பாரதிதாசனை பற்றி ஃபுல்லாக படிச்சுங்க. ஏன்னா பாரதிதாசன் வந்து சிலபஸில் நேரடியாக இருக்கிறதுனால பாரதிதாசன் பற்றி ஃபுல்லாக படிச்சுங்க. அவர் இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. சுப்புரத்தினம். எதனால் வந்து இவர் பெயரை வந்து பாரதிதாசன் மாற்றினான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து பாருங்கள் பெண் கல்வி, கைமண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யாருன்னு கேட்பாங்க. பாரதிதாசன் சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் சிறப்பு பெயர்கள் பொறுத்த வரைக்கும் புரட்சி கவி என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. பாவேந்தர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்பாங்க. பாரதிதாசன் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால அவரை பற்றி நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும். அடுத்து பாருங்கள் அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே படிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லிட்டு அதில் கொஸ்டின் கேட்கலாம். ஏற்ற தாய்வற்ற டேஷ் அமைய வேண்டும். விடை சமூகம் அமைய வேண்டும். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷாக இருக்கும். விடை அசதியாக இருக்கும். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். நிலவு ப்ளஸ் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு ப்ளஸ் என்று, அதாவது பார்த்தீங்கன்னா இது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்னும் விதிப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சேரும். அதாவது நிலவு ப்ளஸ் என்று நிலவென்று. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் ப்ளஸ் எங்கள், இதுவும் அதே விதிப்படி தான் வந்து சேரும். தமிழ் ப்ளஸ் எங்கள் தமிழங்கள் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அமுது என்று என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது என்ன. அதாவது அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பிரித்து எழுதுக. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது என்னன்னு கேட்பாங்க. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது என்னன்னு கேட்பாங்க. விடை செம்மை ப்ளஸ் பயிர்னு வரும். அடுத்து பாருங்கள் பொறுத்துக. விளைவுக்கு வந்து நீர், அறிவுக்கு வந்து தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்து பாருங்கள் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டிய பெயர்களில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு கேட்பாங்க. பொருந்தாத ஒன்றுன்னு கொடுத்துட்டு அமுது, நிலவு, மனம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நாலாவது ஆப்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா குணம் கொடுப்பாங்க. பொருந்தாத ஒன்று பார்த்திங்கன்னா குணம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ் பூமி வந்துடணும். தமிழ் பூமி பார்த்திங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதியிருப்பார். பெருஞ்சித்தனார் பார்த்திங்கன்னா சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகிறதுனால அவரை பற்றியும் ஃபுல்லாக படிச்சுக்கணும். இந்த பாடல் வரிகள் பாருங்கள். பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் சொற்பொருள் கேட்பாங்க. சொற்பொருள்னால் அதாவது ஊழினா என்ன பொருள். ஊழினா வந்து நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழினா வந்து கடல்னு சொல்லுவாங்க. மேதினா என்ன பொருள் கேட்பாங்க. மேதினா உலகம். அடுத்து பாருங்கள் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படி கேட்கலாம். அதாவது 8 திசை பிரித்து எழுதி கிடைப்பது என்னென்னு கேட்பாங்க. 8 ப்ளஸ் திசைன்னு சொல்லிட்டு வரும். அதாவது 8, 10 என்ற எண்ணு பெயர்கள் வரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் 8 இத்து வந்து மிகுந்திருக்கும். அடுத்து பாருங்கள் செந்தமிழ் என்பதை பிரித்து எழுதி கிடைப்பது நம்ம பார்த்துட்டோம். செம்மை ப்ளஸ் தமிழ் சொல்லிட்டு வரும். செந்தமிழ் என்பதை பிரித்து எழுதி கிடைப்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. செம்மை ப்ளஸ் தமிழ் சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள் பொய் அகற்றும் என்ன சொல்லை பிரித்து எழுதி கிடைப்பது என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோதான். இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள் சொற்பொருள் வந்து கீழே வரும். ஆடிப்பெருக்குனா கடல்கோள்னு சொல்லிட்டு அர்த்தம். மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்புட்டுனா உள்ளத்தின் அறியாமை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள் இது நூல்வழி பொறுத்த வரைக்கும் இவரை பற்றி ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. நான் சிலபஸில் இவர் டேரெக்டாக இருக்கிறதுனால இவரை பற்றி நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கணும்.
கொஷின்ஸ் எப்படிலாம் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க. துரைமாணிக்கம், அதாவது மாணிக்கம்னு சொல்லுவாங்க, துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயர் என்னன்னு கேட்பாங்க. பாவலரேறு என்று அழைக்கப்படுவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாவலரேறு பிரிச்சந்திரனார். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க. அதாவது இவருடைய நூல்கள் கொடுத்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய இதெல்லாம் கொடுக்கலாம், இல்லை வேறு யாருன்னா எதுனா நூலை வந்து கொடுத்துருவாங்க. பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியை கொடுத்துட்டு தென்மொழின்னு கொடுக்கலாம். இதில் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா தென்மொழி தான். அடுத்து வந்து இதழ்கள் கொடுத்துட்டு இதழ்களில் வந்து ஒரு நூல்கள் வந்து கொடுத்துருவாங்க. அதில் பொருந்தாத ஒன்று நமக்கு கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் சொல்லிட்டு கேட்பாங்க. இது ஒரு கொஷின் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், கனிச்சாறு மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கனிச்சாறு பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 தொகுதிகள் இருக்கும். அடுத்து பாருங்கள், கனிச்சாறு வந்து எந்த வகை உணர்வு கொண்ட பாடலை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். விடை மேன்மை அடையலாம். ரெண்டாவது கொஷின் பாருங்கள், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. மேதினா சொல்லிட்டு உலகம்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேதினா உலகம்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செம்மை ப்ளஸ் தமிழ். நாலாவது கொஷின் பாருங்கள், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன. பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்து பாருங்கள், பாட்டு ப்ளஸ் இருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்பாங்க. பாட்டு இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், 8 + திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நான் முன்னாடியே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி கேட்பாங்க. 8 + திசை, அதாவது எண்ணு பெயர்கள், அதாவது 8, 10 அப்படின்னு வரும்போதோ அது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வல்லினம் வந்து மிகவும். அடுத்த கொஷின் பாருங்கள், அதாவது மோனை சொற்கள், எதுகை சொற்கள், ஏபு சொற்கள் வந்து கேட்பாங்க. மோனை சொற்கள் எது, ஏபு சொற்கள் எது, எதுகை சொற்கள், இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து பேசிக்காக பார்த்துங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உரைநடை பகுதி. உரைநடையில் வந்து எப்படிலாம் கொஷின் கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றி இந்த மேற்கோள்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறதுலாம் வந்து நல்லா படிச்சுங்க. அதாவது சிலபஸில் இல்லைனாலும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுங்க. ஏன்னா வந்து கோடிட்டேரங்கள் நான் வந்து எப்படி வேணாலும் கொஷின் கேட்பாங்க. இது வந்து பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். இதை கூறியவர் யார் சொல்லிட்டு கேட்பாங்க. பாரதியார். அடுத்து பாருங்கள், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பென நாம் எங்கள் தாய். இதை கூறியவர் யார் சொல்லிட்டு கேட்பாங்க. இதுவும் வந்து பாரதியார் தான். அடுத்து பாருங்கள், அதாவது இலக்கண நூல்கள் வந்து 3 கொடுத்துருவாங்க. தொல்காப்பியம், நன்னூல் மற்றும் தொன்னூல் விளக்கம் 3 கொடுத்துட்டு எதனா ஒன்று இலக்கிய நூல் ஒன்று கொடுத்துருவாங்க. இதில் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம பொருந்தாத ஒன்று அதை படிச்சுக்கணும், அதுமாதிரி படிச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், இது வந்து பொருந்தாச்சொல் வளஞ்சொலி எழுத்துக்கள் வந்து 3 கொடுத்துட்டு இடஞ்சொலி எழுத்து 1 கொடுத்துருவாங்க. பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி இடஞ்சொலி எழுத்து கொடுத்துட்டு வளஞ்சொலி எழுத்து எதனா ஒன்று கொடுப்பாங்க. பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து படிச்சுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த மேற்கோள்கள்லாம் படித்து வச்சுங்க, தேவைப்படும். அடுத்து பாருங்கள், அக்திணை என்பதை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அல் + திணை. அடுத்து பாருங்கள், பாகற்காய் என்பதை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்பாங்க. பாகு + அல் + காய்ன்னு சொல்லிட்டு வரும். அடுத்து பாருங்கள், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இலக்கண நூல்கள் வந்து 3 கொடுத்துட்டு எதனா ஒன்று இலக்கிய நூல்கள் 1 கொடுத்துருவாங்க. இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், 8 தொகை 10 பாட்டு. இதுவும் அதே மாதிரி தான். 8 தொகை நூல்கள் 3 கொடுத்துட்டு 10 பாட்டில் ஒரு நூல் கொடுப்பாங்க. பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க. இதுவும் படிச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள், அதாவது 17 கீழ்கணக்கு நூல்கள் வந்து நம்மளுக்கு சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் எதுன்னு பார்த்துங்க. அறநூல்கள் மொத்தம் வந்து 11 நூல்கள் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் கொடுத்துட்டு இதில் பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, அதாவது ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் ஒரு 3 நூல் கொடுத்துட்டு ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒரு நூல் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க, அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. இதையும் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. இது வந்து சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது. மா என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மாவுக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான பொருள் இருக்குது. இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. முக்கியமானது ஓரெழுத்து ஒரு மொழி என்ற டாப்பிக்கில் வந்து இது வந்து டேரெக்டாக கவர் ஆகுது. இது படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன படிக்கணும்னா இந்த பாக்ஸில் எடுத்து படிச்சுக்கோங்க. இதுவும் பொருந்தா சொல் அது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பொருள் தருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது எதுக்கு வந்து இலைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து அகத்தி, பசலை, முருங்கை 3 கீரை வகைகள் கொடுத்துட்டு பொருந்தாத ஒரு வந்து கொடுப்பாங்க. அது வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், கமுகுனா என்ன பொருள்னு கேட்பாங்க. கமுகுனா வந்து பாக்கு. இதுவே வந்து நூழாய்ன்னு சொல்லிட்டு 10th புக்கில் வரும். நூழாய்னா வந்து பார்த்திங்கன்னா இளம் பாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நூழாய் என்ற சொல்லின் பொருள் இளம்பாக்குன்னு சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கலை சொற்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது இணையனா வந்து இன்டர்நெட் சொல்லுவோம், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப்னு சொல்லுவோம், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச்சு, தேடுபொறினா சர்ச் என்ஜின், செயலினா வந்து ஆப் அல்லது அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், தொழில்துறை பொறுத்த வரைக்கும் டச் ஸ்க்ரீன் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், செய்தித்தாள்னா நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோம், வானொலினா ரேடியோன்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், தொலைக்காட்சினா டெலிவிஷன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து கலை சொற்கள் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அதாவது தமிழ் எண்கள் கொடுத்துட்டு இதில் வந்து பொருந்தாத ஒன்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ 1க்கு கா கொடுத்துருவாங்க, 2க்கு ஊ கொடுத்துருவாங்க, 3க்கு நூ கொடுத்துருவாங்க. இது வந்து 4 கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஏ கொடுக்கலாம், ஆ கொடுக்கலாம், இதுமாரி கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றுன்னு கேட்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள், இது வந்து கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்பாங்க. தொன்மைனா வந்து பழமைன்னு சொல்லுவோம். இதுவே தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்னு கேட்டாங்கன்னா புதுமைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது மாதிரி பார்த்துக்குங்க. நீங்களே எதிர்ச்சொல் உருவாக்கி நீங்களே படிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்பாங்க. விடை வந்து பார்த்திங்கன்னா இடம் ப்ளஸ் புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு கேட்பாங்க. சீர்மை ப்ளஸ் இளமை. புக்கில் வந்து இது ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீர் ப்ளஸ் இளமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்னும் சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதை சேர்த்து எழுதிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்பாங்க. கணினி தமிழ் என்பதே சரியானது. அடுத்து பாருங்கள், தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. விடை பாரதியார். அடுத்து பாருங்கள், மா என்ற சொல்லின் பொருள், அதாவது ஓர் எழுத்து ஒரு மொழி படிச்சு சொன்னல, அது வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு என்பது சரியான விடை. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. அடுத்து பாருங்கள், தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தொல்காப்பியம். அடுத்து பாருங்கள், மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். விடை வந்து பார்த்திங்கன்னா எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்து பாருங்கள், அடுத்து இது வந்து துணைப்பாடல் எதனா படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னு பாருங்கள், கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற உண்மையை வந்து கூறும் நூல்களில் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்பாங்க. இந்த நூல்கள் வந்து 5 நூல்கள் வரும். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்40, திருப்பாவை. இந்த 5 நூல்களை பற்றினா இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் இந்த 5 நூல்கள் எல்லாமே எதனா ஒரு நூல் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆழ அமைக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. இது வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் பாடல். நமக்கு வந்து சிலபஸில் வந்து டைரெக்டாக ஔவையார் வந்து கவர் ஆகிறாங்க. அவரை பற்றி இந்த மேற்கோள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து பொருந்தாத சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பொருந்தாத ஒன்றுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள்னு சொல்லிட்டு 3 பேரும் கொடுத்துருவாங்க. 3 பேர் தவிர்த்து யாருன்னா கொடுத்துட்டு இதில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்பாங்க. இதில் பொருந்தாதவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இலக்கணம் நம்ம எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம சிலபஸே பார்த்திங்கன்னா இலக்கணம் தான் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா 7 வாரியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இலக்கணமும் படிச்சுக்குங்க. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக. இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பாருங்கள், இந்த பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இது வந்து பத்திரிகை கொடுத்துருவாங்க. இது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். பழமொழியின் சிறப்பு பார்த்திங்கன்னா சுருக்கி சொல்வது தான் பழமொழியோட சிறப்பு. சுருங்க சொல்வது பழமொழியோட சிறப்பு. அடுத்து பாருங்கள், நோயற்ற வாழ்வை தருவது பார்த்திங்கன்னா சுத்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உடல் நலமே உழைப்பிற்கு அடிப்படை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை. இது வந்து பார்த்திங்கன்னா உணவு, உடை, உறைவிடம். இதுதான் வந்து நம்ம உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவது.
அவ்வளோதான். இந்தமாரி பற்றி கொடுத்துட்டு இதுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. இதையும் பார்த்துக்குங்க. ஏழு பின்னாடியும் இந்தமாரி வந்து பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பிறமொழி கலப்பின்றி பேசுக. அதாவது பிறமொழி சொற்களை வந்து நீக்குன்னு சொல்லிட்டு இது சிலபஸில் டைரெக்டாக கவர் ஆகும். அதாவது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், எங்கள் ஸ்கூலில் சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் என்பது பள்ளிக்கூடம் என்பது சரியான தமிழ் சொல். அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றுலா அழைத்து கொண்டு போகிறார்கள். அதாவது பிறமொழி சொற்கள்னால் ஸ்கூல்னால் வந்து பள்ளிக்கூடம் சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், கூட்டிகிட்டு போகிறாங்க, அதாவது அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க. இது எப்படி தமிழில் சொல்லலாம் பாருங்கள். பர்மிஷன் லெட்டர் என்பது ஆங்கிலம். இதனால் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் லெட்டர், பர்மிஷன்னா வந்து அனுமதி கடிதம். அதாவது அனுமதி கடிதம் வந்து அனுமதியும் வந்து தமிழ் சொல் கிடையாது. அதாவது இசைவு கடிதம் அப்படின்னு சொல்லலாம். அனுமதி என்பது தமிழ் சொல் கிடையாது. இசைவு கடிதம் வாங்கி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து கலை சொற்கள் அறிவோம். நம்ம வந்து புக்கு உள்ளே பார்த்துட்டோம் இதுக்கான மீனிங்லாம். இருந்தாலும் இன்னொரு முறை பாருங்கள். இது புக்கு உள்ளே நம்ம பார்த்துட்டோம், இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். வலஞ்சுழி கிளாக் வைஸ், இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் வாட்ஸ்அப், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப் அல்லது அப்ளிகேஷன் சொல்லுவோம், மின்னஞ்சல் இமெயில். அதாவது 7.1 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் முக்கியமானது. இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஏழில் எது முக்கியமாக படிக்கணும், என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.